ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் வெங்கட் பாலா ஹட் 263 யூடியூபர் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன டாபிக் நம்ம பார்க்க போகிறோம், எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் ரிலீஸ் ஆன ராயன், தனுஷின் ராயன் படத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். தனுஷ் வந்து இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. செல்வராகவன் கூட அண்ணன் இருக்கார், அவங்க அண்ணன் நடிச்சிருக்காரு. தனுஷ் பார்த்திங்கன்னா 50வது படம் இது. அதை வந்து அவர் டைரக்ட் பண்ணி இந்த வெளியிட்டிருக்காரு இந்த படத்தை. நிறைய நட்சத்திரங்கள் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. பார்த்திங்கன்னா எஸ்ஜே சூர்யா ஒரு வில்லன் ரோலில் நடிச்சிருக்காரு, சரவணன் ஒரு வில்லன் ரோலில் நடிச்சிருக்காரு, பிரகாஷ் ராஜ் அவர் நடிச்சிருக்காரு. எல்லா பெரிய ஆக்டர்ஸ், அப்புறம் தம்பிங்க 2 பேர் நல்லா நடிச்சிருக்காங்க, தனுஷ்க்கு வர தம்பிங்க. ஆக்சுவலி இந்த படத்துக்கு கதை என்னன்னா, எல்லோரும் ஒரு ஃபேமிலியாக இருக்காங்க. சின்ன குழந்தைங்கள, அவருக்கு ஒரு தங்கச்சி, பாசமான தங்கச்சி சென்டிமெண்ட்டு படத்தில். தங்கச்சிக்காக எதையோ செய்கிற ஒரு அண்ணன், 2 தம்பிகள் இருக்காங்க. அதாவது ஊர்லேருந்து கிளம்பி அவங்க அப்பா அம்மா வந்து எங்கே போனாங்க வந்தாங்கன்றத படத்தில் காட்டவே இல்லை. அது ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. என்ன ஆனாங்கன்றதை ஒரு பற்றி ஒன்றுமே சொல்லலை தனுஷ் இந்த படத்தில். பட் அவர் டைரக்ட் செஞ்சுருக்காரு, அது பெருமைக்குரிய விஷயம். டைரக்ட் பண்ணுறது சும்மா விஷயம் கிடையாது. பார்த்திங்கன்னா அந்த அவ்வளோ பெரிய செட்டு போட்டு எல்லாம் பண்ணியிருக்காரு படத்தில். ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்ச பட்ஜெட்டு இன்னும் பெரிய பட்ஜெட்டாக இருக்காது. ஆனால் அந்த பட்ஜெட்டில் எல்லாம் அவர் நினச்ச பட்ஜெட் அவர் அடைஞ்சிருப்பார் இந்த படத்தில். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் என்ன சொல்ல வராங்க, நிறைய படத்தில் நம்ம பார்த்துட்டோம். இந்த படத்தில் நிறைய படத்தில் அமைதியாக இருக்கிறது ஹீரோ, திடீர்னு விஸ்வரூபம் எடுக்கிறது, அப்படியே விஸ்வரூபத்தை அப்படியே பறக்கிறது இருக்குது, மறுபடியும் அமைதியாக சாதுவாகிடுது. இது வந்து அர்ஜுன் படத்துக்காக தான் 1980s அந்த 90s அர்ஜுன் பட காலத்தில் சாதுன்னு ஒரு படம், அந்த மாதிரிலாம் நாங்கள் பார்த்துருக்கோம். நிறைய படம் இந்த மாதிரி அமைதியாக இருந்து அப்படியே விஸ்வரூபம் எடுத்து நான் யாருன்னு காட்டுறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்த கதையை தான் எடுத்து வச்சுருக்காரு தனுஷ். இன்னும் புதிதாக ஒன்றும் இல்லை. வன்முறை வெறியாட்டம் ஆடுகிறது. வன்முறை வந்து என்னத்தை சொல்கிறது, 40+ இருக்கவங்களுக்கு அந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி அந்தளவுக்கு வெட்டில்லா குத்தில்லா கீச்சில்லா அப்படின்ற மாதிரிலாம் தோணும். நீங்கள் 18 ஏஜ் சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்கீங்க. பட் இருந்தாலும் 18 வயசுக்கு மேலே இருந்தாலும் பார்க்கணும். 18, 20, 25 வயசுலாம் அவ்வளோதான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இளைஞர்களே ரொம்ப உஷாராக இருங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். அவங்க படம் பண்ணுறதுக்கு எது வேணால் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு தேவைன்னா படம் எடுக்கிறாங்க, ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த துறையில் இருக்கிறதுனால அவங்களுக்கு அது ரொம்ப ஈஸி. பணத்தை கோடிகளை சம்பாரிச்சிடுறாங்க, அது பெரிய விஷயம். ஆனால் இளைஞர்களே நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும். பார்த்தீங்கன்னா குடிக்கிறது, வெட்டுறது, குத்துறது, இதை தான் காட்டுறாங்க. இது வந்து ஹீரோயிசம் கிடையாது. ஹீரோயிசம் ஒரு மனித உயிரை நீங்கள் கொல்றீங்க பாருங்க, கொல்ற மாதிரி காட்சி பண்ணுறதே வந்து ஒரு பெரிய ஒரு தவறான விஷயம். ஒரு மனிதனை அது வந்து இப்போ என்ன அப்படின்னா அதாவது கூட்டு அப்போ ஒருத்தனை போய் 10 பேர் சேர்ந்து வெட்டுறது, இதெல்லாம் ஹீரோயிசம் கிடையாது. இது ஹீரோயிசம் கிடையாது. இப்போ சமீபத்தில் நம்ம ஒரு கொலை வழக்கு பார்த்தோம், ரொம்ப ரொம்ப கொடூரமாக. பெரம்பூரில் ஆம்ஸ்ட்ராங், அதாவது அரசியல் ரீதியாவோ என்ன ரீதியாவோ தெரியலையே, சொத்து ரீதியாவோ ஏதோ ஒரு கொலை வழக்கு, அது வேறு விஷயம்னு வச்சிங்களேன். ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரே ஒரு ஆளை போயிட்டு ஒரு 10 பேர் சேர்ந்துக்கிட்டு வெட்டுறது, குத்துறது, ஒருத்தர் 20 பேர் அடிக்கிறது, குத்துறது, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நாட்டுக்கு நல்லது அல்ல. நீங்கள் படம் எடுத்துகிட்டு போயிடுறாரு தனுஷ். இப்போ எடுத்தார் இந்த படம், நிறைய பேர் எடுக்கிறாங்க. தனுஷ் மேலே மட்டும் குறை சொல்ல முடியாது, எல்லாரும் எடுக்கிறாங்க. தனுஷ் மட்டும் குறை சொல்ல முடியாது, எல்லாரும் வெட்டுறாங்க குத்துறாங்கன்னு. ஆனால் இளைஞர்கள் இதை பெரிதாக குடித்து விட்டு தாங்கள் ஏதோ சாதிப்பதை போல நினைத்து உலகத்தில் நான் தான் அப்படின்ற ஒரு கர்வம், ஆணவம், பெண்களுக்கும் இந்த மாதிரி உணர்வுகள் அதிகமாகிக்கொண்டே இருக்கிறது. அதனால் நான் தான் நினைக்கிற ஒரு உணர்வு வந்து
எல்லார் இளைஞர்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி, எல்லாருக்குமே இந்த உணர்வை தூண்டுற மாதிரி படம் எடுக்கிறீங்க. இது கண்டிப்பா வந்து அதாவது ஒரு ஸ்லம்ல வந்து இப்படி தான் இருப்பாங்க அப்படின்றத ஏன் காட்டுறீங்க நீங்க? ஒரு ஸ்லம் இருக்கவங்க ஸ்லம் டாக் மில்லியன் டாலர்னு ஒரு படம் வந்தது. அந்த மாதிரி ஒரு ஸ்லம்ல இருக்கிறவன் எப்படி ஒரு நாட்டையே மாத்துறான்? ஒரு ஸ்லம்மில் இருக்கிறவன் எப்படி இப்போ அவனோட தனிப்பட்ட ஆசையை நிறைவேற்றிக்க என்னெல்லாம் வழி பண்ணுறான், அந்த மாதிரி ஒரு உற்சாகமாகவும் த்ரில்லிங்காகவும் அந்த மாதிரி ஒரு சஸ்பென்ஸாகவும் அந்த மாதிரி ஒரு படம் எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி படங்களை ஒருத்தனை பழிக்கு பழி வாங்கிறது, இந்த மாதிரி வந்து வன்முறையை தூண்டுறது, ரொம்ப வன்முறை, குத்துறது, ரத்தம் நிறுத்தம் நாங்கள் ஆட்டு ரத்தம் மாதிரி ஆகிப்போச்சு மனித ரத்தம். ஆட்டு ரத்தத்தை நம்ம கட் பண்ணி சாப்பிட்றோம். ஆனால் மனித ரத்தத்தையே இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப அசால்ட்டாக காட்டுறீங்க. நீங்கள் படம் தான் எடுக்கிறீங்க, நான் உண்டெல்லாம் எதுவும் சொல்லலை. பட் ஆனால் இது உங்களை டைரக்ஷன் தப்பு கிடையாதுங்க. இதெல்லாம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டங்க. எனக்கு தெரியுங்க. ஒரு ஒரு யூடியூபராக சொல்கிறேன் நான். ஒரு ஒரு கண்டென்ட்டு ரெடி பண்ணுறதுக்கே நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம். இதுக்கே பேசும் பொருளாக நம்ம வந்து பேசப்படுறோம், அசிங்கமாக பேசப்படுறோம் ஊரில். அதெல்லாம் இருக்கட்டுங்க. இருந்தாலும் இந்த மாதிரி வன்முறையை தூண்டுற அளவுக்கு படங்கள் நம்ம கொஞ்சம் தவிர்க்கணும், வரக்கூடாது. இளைஞர்களுக்கு இன்னும் வேறு விதமான நல்ல விஷயமா நம்ம எடுத்து சொல்லணும். நம்பிக்கை தரக்கூடிய படமாக எடுங்க, ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு படமாக எடுங்க, இல்லை ட்ராவலிங்காக ஒரு படம் எடுங்க. இந்த மாதிரி ஒரு படம் எடுங்க, அது ரொம்ப நல்ல விஷயம். வசூல் ரீதியாக இந்த படத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. அவ்வளோதான். கலாநிதி மாறனுக்கு வந்து தொட்டதெல்லாம் தங்கம், கிங் மிடாஸ் மாதிரி அவங்களாம் தொட்டதெல்லாம் தங்கம். அதே மாதிரி தான். அதே மாதிரி தனுஷ், ஏஆர் ரகுமான் ப்ளஸ் கலாநிதி மாறன் இருக்கிறதுனால நீங்கள் வந்து இந்த படத்தில் வந்து உங்களுக்கு பெரிய லாஸ் கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக அதில் வந்து ப்ராஃபிட் அடைஞ்சிட்டீங்க. ஆஸ் எ டேரக்டராக வந்து இந்த படத்தில் நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க. பட் சொசைட்டி பேஸ்ட் ஆன் யூ ஆர் த ஃபெயிலியர். ஓகே, அதனால் ராயன் எல்லாருக்கும், எல்லா இளைஞர்களுக்கு ரொம்ப பிடித்தமான படமாக அமைஞ்சிருக்கு. செகண்ட் ஹாஃப்லாம் சொல்கிற அளவுக்குலாம் இல்லை, நம்பக்கூடிய அளவுக்கு இல்லை. அண்ணன் தம்பிங்களே வெட்டிக்கின்னு சாவறாங்க, குத்திக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் இருக்குது படம். சரிங்களா? இப்பாட்டு இருந்தாலும் ஓகே. சரி, டைரக்டர் தனுஷ் நல்லா எடுத்துருக்கீங்க. உங்கள் படத்துக்கு வாழ்த்துக்கள், நல்லா சம்பாதிச்சிட்டிங்க. சரிங்களா? ஆனால் கொஞ்சம் வன்முறையெல்லாம் எல்லாமே எடுங்க. இதேமாதிரி சாது அந்த மாதிரி நிறைய படம் வந்துருச்சு. நிறைய கதைகள் வந்துச்சு. அண்ணன் தங்கச்சி மேலே பாசமாக இருக்கிறது, அப்புறம் வெட்டுறது குட்டுறது எல்லாமே இருக்கிறது. தர்மதுரை ரஜினி படம், இது மாதிரிலாம் நிறைய படம், நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிட்டே போகலாம். ஆனால் பட் ஆனால் நீங்கள் வந்து அதை புரிஞ்சுக்கிங்கன்னு நினைக்கிறீங்க. பட் நீங்கள் உங்கள் பிஸ்னஸாக நீங்கள் இறங்கி டைரக்ட் பண்ணி ஓகே டன், நீங்கள் அதில் பாஸ் பண்ணிட்டீங்க. ஓகே, ராயன் படம் பாருங்கள். வசூல் ரீதியாக நல்லா போயிட்டுருக்கு, நல்லா தேட்டரில் நல்லா போயிட்டுருக்கு. ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோ ஸ்டடியாக ரொம்ப வன்முறையாக போயிட்டுருக்கு. சரி, ஓகே. நம்ம என்ன தான் குறை சொன்னாலும் மக்கள் பார்க்கக்கூடிய படம் பார்க்க தான் செய்வாங்க. அதெல்லாம் நம்ம எதுவும் இது பண்ணிக்கூடாது. என்னோடய விமர்சனம் தனிப்பட்ட கருத்துக்களை நான் வந்து இதில் என்னோடய யூடியூப் மூலிமா நான் பகிர்ந்துக்கிறேன், அவ்வளோதான். ஓகே. ராயன் படம் வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பட் சமுதாய சீர்கேடையும் கொஞ்சம் பார்த்துங்க. இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் படம் எடுங்க. ஓகே. பாய். தேங்க்யூ. அடுத்த படம் விமர்சனத்துக்கு உங்கள் வெங்கட் பாலா ஹார்ட் 263 யூடியூபருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வியூஸ் பாருங்கள், நிறைய பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. பாய்.